அன்பு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு என்னும் ECBN ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் மூலமாக தேவ செய்தியை தேவன் கொடுக்கும்படியாக கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி அவரை சோத்தரிக்கிறேன். மறுபடியாய் உங்களோடு இந்த செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின சுவிசேஷம் என்னும் வேத புத்தகத்தில் இருந்து அங்கு பார்த்த வேளையிலே பாக்கியவான்களை குறித்து சொல்லி இருக்கிறதை காண்கிறோம். இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது ரெவலேஷன், அதாவது தேவன் வெளிப்படுத்தின காரியமாக இருக்கிறது. கடைசி நாட்களிலே நடக்க போகிற சம்பவங்கள், மனுக்குலத்துக்கு நடக்க போகிற சம்பவங்கள், பரலோகத்திலே தேவன் செய்ய போகிற கடைசி நாட்களிலே செய்ய போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த புஸ்தகம் ஒரு மனுக்குலத்துக்கு இதனுடைய திட்டத்தை வெளிப்படுத்திய ஒரு விஷயமாக அந்த புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த புஸ்தகத்துக்குள்ளாக நாங்கள் பார்க்கிறோம், தேவன் மனிதனை, சில பேரை, மனிதர்களை பாக்கியவான்களாக அழைக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே விசேஷமாக உங்களோடு இந்த காரியத்தை குறித்து பேச விரும்புகிறேன். ஏனெனில் இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் நல்ல மனிதர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள் என்று சொல்லி பலருடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெறுவதை விரும்புகிறோம். உதாரணமாக, நாங்கள் திருமணம் செய்யும் பொழுது நீ சகலவித ஆசீர்வாதங்களையும் பெற்று பாக்கியமாக இருங்கள் என்று சொல்லி ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். ஆனால் எங்களை படைத்த தேவன் எங்களை பாக்கியவான்களாக மாறும்படியாக விரும்புகிறார். அங்கு வேதத்திலே முதலாவது நாங்கள் பார்க்கிறோம், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1 அதிகாரம் 3 வசனத்திலே, இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்ளுறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவ வசனங்கள், தேவ வார்த்தைகள், தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, அங்கு தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. வேதத்திலே வார்த்தைகள் தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த வார்த்தைகளை வாசிக்கிறவன், கேட்கிறவன், இன்னும் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி தேவன் சொல்வதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைகள் மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வருகிறது. தேவனுடைய திட்டங்களை அறிகிறோம். தேவனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. தேவனுடைய வார்த்தைகளை, வேதாமத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் இவன் பிசாசுடைய பிடிகளிலிருந்து கூட விடுதலை ஆகி நாங்கள் இதனுடைய ஆசீர்வாதங்களை பெறுகிற ஜனங்களாக மாறுகிறோம். ஒரு இடத்திலே ஒரு டிவி புரோகிராமை பார்த்தேன். அதிலே நாங்கள் எப்படி பக்தி உள்ளவர்களாக இருக்க முடியும், ஒரு மனிதன் பக்தி உள்ளவனாக இருக்க வேண்டுமா, அல்லது அவன் நன்மை செய்கிறவனாக இருக்க வேண்டுமா, நன்மை செய்தால் போதுமா, பக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும் சொல்லி சில காரியங்களை குறித்து ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். பலதரப்பட்ட அங்கு காரியங்களை சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் வேதத்தை ஒருவன் படிக்கும் பொழுது அவன் பக்தி உள்ளவனாக அவன் மாறுவது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவனாக மாறுகிறான். வேதம் சொல்கிறது, நாங்கள் கிறிஸ்துவுக்குள்
நற்கிரிகைகளை செய்யும்படியாக தேவன் எங்களை மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மறுபடியா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவருடைய போதனைகளை அங்கு தெரிவித்து, அந்த போதனைகள் மூலமாக ஒருவன் பக்தி உள்ளவனாக மாறும்படியாக, அதாவது தேவனோடு ஒரு உறவை வைக்கும்படியாக, அந்த உறவோடு கூட அவன் வந்து மற்றவர்களை நேசிக்கிறவனாக, அன்பு கூறுறவனாக, நன்மைகளை செய்கிறவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக, பக்தி இருந்தால் மாத்திரம் போதாது, பரிசுத்தம் உள்ளவனாக வாழ வேண்டும். பரிசுத்தம் இருந்தால் போதாது, அவன் மற்றவர்களை அன்பு கூறுறவனாக, நன்மை செய்கிறவனாக, தேவன் அவனுக்குள்ளாக இருந்து அவனை நடத்துகிற ஒரு மனிதனாக மாற வேண்டும். ஆகவே வேத வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு பக்தியை கொடுக்கிறது. வேத வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை மாற்று, அவனுடைய நடத்தைகளை, கரெக்டர்ஸை மாற்றுகிறது. வேத வார்த்தைகள் தேவனோடு அங்கு உறவை ஏற்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இந்த வேத வார்த்தைகள் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை நீங்க படித்து பாருங்கள். வேத வார்த்தைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வேத வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொன்றாக ஆராய்ந்து, அவைகளை நீங்கள் ஆராய்ந்து படிக்கும் பொழுது, தியானத்தோடு படிக்கும் பொழுது, சும்மா படிக்கக்கூடாது. அங்கு அதிலே தேவ வல்லமை இருக்கிறது. அப்படியாக நாங்கள் வேதத்தை நாங்கள் படிக்கும் பொழுது, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அதாவது இயேசு கிறிஸ்து கடவுள். அவர் மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார். அவர் கடவுள் என்பதை, அவர் தேவகுமாரன் என்பதை அவருடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தி உறுதிப்படுத்துகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த வேத வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1:3 நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க வேதத்தை படிக்காவிட்டால், பைபிளை படிக்காவிட்டால், பைபிளை படிக்கிற ஒரு பிள்ளைகளாக நீங்க மாறுங்க. காலையோ மாலையோ ஒரு சில நேரங்கள் வேதத்தை தியானம் பண்ணுங்க, ஆர்வத்தோட படியுங்க. என்னுடைய நாட்களிலே, நான் ஆரம்ப நாட்களிலே ஒரு பேர் கிறிஸ்தவனாக இருந்த நாட்களிலே லூக்கா சுவிசேஷத்தை அங்கு படித்தேன். அதன் படித்த நோக்கம் வந்து, நான் அந்த பாடத்திலே கத்தோலிக்க சமயத்திலே டிஸ்டிங்ஷன் டி எடுக்கும்படியாக அதை படித்தேன். என்னுடைய நோக்கம் எல்லாம் வந்து அங்கு அந்த சித்தி எப்படியாக ஒரு பெரிய ஒரு ரிசல்ட்டை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. ஆகவே அதற்கான உள்ளான ஆழமான சத்தியங்களை அறியவில்லை. ஆனால் கர்த்தரை அறிய வேண்டும், இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று சொல்லி நினைத்து படித்த பொழுது, அதே புத்தகத்தை, லூக்கா சுவிசேஷத்தை ஆர்வத்தோடு, அவதானமாக, வாஞ்சையோடு, ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் என்று சொல்லி அங்கு வாசித்து படித்த பொழுது அநேகமான சத்தியங்களை அறியக்கூடியதாக இருந்தது. சிறுவங்களை நான் வணங்கி கொண்டு வந்தேன். பேர் கிறிஸ்தவனாக ஆலயத்துக்கு சென்று வந்தேன். வேதத்திலே சொல்லப்படாத தெய்வங்களை எல்லாம் நான் வணங்கி வந்தேன். அவைகள் எல்லாம் வேதம் வார்த்தைகள் சொல்லுகிறது, சிறுவங்களை வணங்குவது பிழை, அப்படி செய்யக்கூடாது என்று கற்பனையிலே ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஆனால் அப்படி இருந்தும் அவைகளை செய்து வந்தேன். ஆனால் என்னுடைய வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க, ஆர்வத்தோடு படிக்க படிக்க, வாஞ்சியோடு படிக்க, அந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறபடினாலே, அவைகள் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறபடினாலே, அவைகள் என்னுடைய உள்ளத்திலே
ஆவியிலே ஆத்மாவிலே கிரியை செய்த வார்த்தைகளாக மாறியது. என்னுடைய வாழ்க்கையிலே சுகத்தை கொண்டு வந்தது. என்னுடைய வாழ்க்கையிலே பலத்தை கொண்டு வந்தது. என்னுடைய வாழ்க்கையிலே சுற்றியிருந்த இருள்கள் வார்த்தைகள் மூலமாக, தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக நீங்கியது. தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை வந்தது. தேவனை குறித்தான ஒரு விசுவாசம் வந்தது. தேவனை குறித்தான பரிபூர்ணமான பக்தி வந்தது. தேவன் எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எதற்காக வந்தார், இயேசு வந்ததன் நோக்கம் என்ன, ஏன் அவர் மனிதனாக வர வேண்டும், என்ன காரணத்துக்காக மனுக்குலத்திலே வந்து பிறக்க வேண்டும், அப்படி ஏன் அவ்வளவுக்கு ஒரு பாவியை அவர் நேசிக்க வேண்டும், மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் வந்தார், நாங்கள் பாக்கியவான்களாக மாறும்படியாக அவர் வந்தார். இந்த ரகசியங்கள் எல்லாம் வேத வார்த்தைக்குள்ளாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சில நேரங்களை இந்த வார்த்தைகளை நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னால், தேவ வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுப்போம் என்று சொன்னால், ஆலயத்துக்கு சென்று தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம் என்று சொன்னால், சபைகளுக்கு சென்று தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம் என்று சொன்னால், கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிறார். மகனே மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அவருடைய வார்த்தைகள் மூலமாக பேசுகிறார். நான் உனக்கு சுகத்தை தர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவர் உனக்கு ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, அவருடைய தெய்வீக வல்லமையானது நம்முடைய ஜீவனுக்கும் நம்முடைய ஆவிக்குரிய தேவ பக்திக்கும் தேவையான சகலவற்றையும் பெற்று தருகிறன்னு சொல்லி வேதத்தில் இருந்து நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அவருடைய தேவ வல்லமை, இந்த தேவ வல்லமை அவருடைய வார்த்தைகள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். தேவன் ஆயிரம் ஆயிரம் வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். ஒரு நல்ல மனிதனாக, நல்ல மனுஷியாக, நல்ல மகனாக, மகளாக தேவன் நிச்சயமாக எங்களை மாற்றுவார். எங்களுடைய சுபாவங்கள் மாற்றப்படும் பிரியமானவர்களே. ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிப்போம், அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொல்லி வெளிப்படுத்தின 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். மரணம் எப்படியாக பாக்கியமாக மாற முடியும்? Those who died in Christ, they are blessed. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பிரியமானவர்களே, மரணத்தை நாங்கள் ஒரு ஆசீர்வாதமாக நாங்கள் மாற்ற முடியும். எப்படி கிறிஸ்துவுக்குள் மரிப்பது என்று சொன்னால் என்ன? ஒரு மனிதன், பாவியாகிய மனிதன், தேவனுக்கும் அவனுக்கும் முன்பாக இருக்கிற அந்த பகையை கல்வாரி சிலுவை என்னும் அந்த அவருடைய அன்பினாலே, கிருபையினாலே நாங்கள் அந்த இரட்சிப்பை பெற்று, அவர் ஏற்படுத்திய அந்த இரட்சிப்பை பெற்று, ஒரு மனித ஆத்துமா பாவ மன்னிப்பை பெற்று, அந்த ஆத்துமா தேவனுக்காக வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்து நன்மை செய்கிற ஆத்துமாவாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரிக்கும் பொழுது அவன் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறான். கிறிஸ்துவுக்குள் மரிப்பது என்று சொல்லும் பொழுது அவன் கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த தேவனாக, இரட்சகராக ஏற்று அவர் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்று தன்னுடைய ஆத்மாவை சுத்திகரிக்கிறது. ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரிக்கிற ஒரு காரியம்தான் இரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். ஏனென்று சொன்னால் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்காக இந்த உலகத்திலே தேடி வந்தார். பாவத்திலிருந்து விமோசனம் கொடுப்பதற்காக. பாவத்திலிருந்து யாருமே விமோசனம், இயேசுவை தவிர யாருமே விமோசனம் கொடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அதற்காக மாபெரிய தியாகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவையிலே செய்திருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் தேவனுடைய கிருபை வருமோ ரட்சிப்பும் சமாதானமும்.
எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்குவதற்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார் என்று சொல்லி நாங்கள் எஸ்ஐயா புஸ்தகத்திலே நாங்கள் அவருடைய வார்த்தையிலே வாசிக்கிறோம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னுடைய பாவங்களுக்காக பரிகாரமாக மாறினார். நாங்கள் மரிக்கும் பொழுது எங்களுடைய பாவமற்ற ஆத்துமாவாக, கழுவப்பட்ட ஆத்துமாவாக, சுத்திகரிக்கப்பட்ட ஆத்துமாவாக மரிக்க வேண்டும் பிரியமானவர்களே. என்றால் இயேசு கிறிஸ்து அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அது மாத்திரமல்ல, அதோட பிற்பாடு பாருங்க, அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போகும். இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு நன்மை, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு நன்மை செய்கிறீர்களோ அவ்வளவும் அந்த நன்மைகள், புண்ணியங்கள், கிறிஸ்துவுக்காக செய்த தியாகங்கள். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் கிறிஸ்துவுக்காக தியாகங்களை, பாடுகளை, துன்பங்களை, துயரங்களை, இன்னல்களை, இடுக்கங்களை, அவமானங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமான சகோதரிய சகோதரி, அப்படியான ஒரு சூழ்நிலை நீ போய்கொண்டு இருக்கும் பொழுது நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. என்னில் அவ்வளவு காரியங்களை நீங்கள் கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகித்து கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்காக இன்னும் தியாகங்களை செய்வோம். கிறிஸ்துவுக்காக இன்னும் நாங்கள் எவ்வளவு நன்மைகளை செய்ய முடியுமோ அதை இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் செய்வோம். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கும் பொழுது பல்லோகத்திலே பலன் உண்டு சொன்னார். அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருக்காக, எங்களுடைய பெருமைகளை நாங்கள் காண்பிப்பதற்காக அல்ல, நாங்கள் இதை நன்கு செய்தோம் என்று சொல்லி மற்றவர்கள் பாராட்டுவதற்காக அல்ல, இயேசுவுக்காக, அவருடைய அன்புக்காக. உன்னை போல் உன் பிறனை நேசி. நற்கிரிகளை செய்வதற்காக இயேசு கிறிஸ்து எங்களை மறுபடியாக சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே நாங்கள் கிறிஸ்துவுக்குள் மரிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொன்னால், வேதத்திலே பார்க்கிறோம், சங்கீதம் 144 அதிகாரம் 4 வசனத்தில் பார்க்கிறோம், மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். என்னுடைய வாழ்க்கைகள் அங்கு சீக்கிரமாக முடிந்து போகும். இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள், மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெள்ளியின் புஷ்பத்தை போல் பூக்குறான், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. இதான் மனிதனுடைய வாழ்க்கை. ஆனால் எங்களுடைய ஆத்துமா பரலோகத்திலே நித்தியமாய் வாழும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்காக பரிகாரம் செய்திருக்கிறார். அதற்காக எங்களை தேடி வந்திருக்கிறார். ஆகவே பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கர்த்தருடைய நாள். இந்த கர்த்தர்களோடு பேசுகிற நாள், எங்களை தொடுகிற நாள். நாங்கள் பாக்கியவான்களாக மாற முடியும். இதனுடைய வார்த்தைகளை கேட்டு, இதனுடைய வார்த்தைகளை வாசித்து அதன்படி செய்யும் பொழுது நாங்கள் பாக்கியவான்களாக மாறுகிறோம். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மறைக்கும் பொழுது நாங்கள் நிச்சயமாகவே பாக்கியவான்களாக மாறுகிறோம். அடுத்ததாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் 20 அதிகாரம் 6 வசனத்திலே, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயும் இருக்கிறான். முதலாம் உயிர்த்தெழுதல், ஹல்லேலூயா. இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். பிரியமானவர்களே, என்னுடைய மரணத்துக்கு பிற்பாடு, மரணமே ஒரு பாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் வரும், இயேசு கிறிஸ்து சொன்னார், பிரேத குழியில் இருக்கிறவர்களுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அப்பொழுது அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி.
என்பது இயேசுவை நீ முழுமையாக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்று பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு மரிக்கும் பொழுது என்னுடைய சரீரங்கள் அடக்கம் செய்யப்படும். அந்த சரீரங்கள் அப்படியே மண்ணுக்குள்ளே இருக்கும். ஒரு நாள் வரும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவார். எக்கால சத்தம் கேட்கும். அந்த நேரத்திலே அவருக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்று ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனாக ஏற்று அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே எந்த மனுஷன் பாவ மன்னிப்பை பெறுகிறானோ அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் சுத்திகரிக்கப்படுகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட வந்து வாசம் செய்கிறார். இவருடைய சரீரம் இவருடைய ஆலயமாக மாற்றப்படுகிறது. தேவன் எங்களுக்குள்ளாக இருந்து தம்மை பிரதிபலிக்கிறார். மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற மனிதனாக, நல்ல மனிதனாக, நல்ல சுபாவம் உள்ள மனிதனாக, தீமை செய்கிறவனாக அல்ல, நன்மை செய்கிறவனாக, மற்றவர்களை நேசிக்கிறவனாக, அன்பு பாராட்டுவனாக வாழுகிற நாட்கள் மாற்றப்படும். அப்படியான நாட்கள் அங்கு தேவன் ஏற்படுத்துவார். உடைய வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கையாக மாறுகிறது. அதான் நான் பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் எங்களை கிறிஸ்துவுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கும் பொழுது நாங்கள் புதிய சிருஷ்டியாக மாறுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. எத்தனையோ மனிதர்களுடைய சாட்சிகள், பழைய சுபாவங்கள், கொடூரமான மனிதர்கள், மிகவும் மோசமான மனிதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொட்ட பொழுது அவர்கள் மிகவும் அன்புள்ளவர்களாக, கருணை நிறைந்தவர்களாக, மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக மாற்றப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளாய் வந்து வாசம் செய்கிறது. ஆவியானவர் அவனை ஆட்கொள்ளுகிறார். ஆகவே அவனுடைய வாழ்க்கை நாட்கள் மாற்றப்படுகிறது. இப்படியாக அவன் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கை உலகத்திலே வாழ்ந்து மரிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த ஒரு நாள் எக்கால சத்தத்தோடு அங்கு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கப்பட்ட இந்த பரிசுத்தவான்கள் அங்கு எழுந்திருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரோடு இருக்கும்படியான பரலோகத்திலே நித்திய காலமாய் வாழும்படியாக பாக்கியமுள்ள ஜனங்களாக அவர்கள் மாறுவார்கள். பிரியமானவர்களே, அந்த சிலாக்கியத்தை நாங்கள் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளலாம். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, ஒரே ஒரு காரியம்தான் நாங்கள் செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். என்னுடைய ஆவியாத்மா சரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் என்று சொல்லும் பொழுது பரலோகத்திலே அங்கு தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனுடைய வருகையிலே உயிர்த்து எழப்பட்ட இந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரோடு இணைக்கப்படுகிற காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து பாடுகளுக்குள்ளாக, துன்பங்களுக்குள்ளாக, துயரங்களுக்குள்ளாக போனாலும் தேவ சமாதானத்தினாலே நிரப்பப்பட்டு அவருக்காக வாழ்ந்த மனிதர்கள், அவருக்காக வாழ்ந்த பிள்ளைகள், கர்த்தருக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள், அவர்கள் உயிர்த்தெழுந்து பரலோகத்திலே ஆண்டவராகிய இயேசுவோடு அந்த மகிழ்ச்சியான அந்த விருந்திலே, மகிழ்ச்சியான அந்த பரலோகத்திலே அவர்கள் கழிகூடுற அந்த நாட்களை அங்கே பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தென்று சொல்லி பார்க்கிறோம். எப்படியாக ஒரு விருந்துக்கு நீங்கள் போகும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்களோ, எப்படியாக நீங்கள் ஒரு மணமகன் மணமகள் அந்த கல்யாண நேரத்தில் எப்படியாக சந்தோஷமாக இருப்பார்களோ, மகிழ்ச்சியாக இருப்பார்களோ, களி கூறுவார்களோ, அப்படியான ஒரு சந்தோஷம், அதைவிட நித்திய சந்தோஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் இணைந்து கொள்வது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நேருக்கு நேராக பரலோகத்திலே பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் களி கொள்ளலாம். எந்த தெய்வத்தை நாங்கள் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டோமோ அந்த தெய்வத்தோடு நாங்கள் மகிழ்ச்சியாய் நித்திய காலமாய் அங்கு மகிழ்ச்சியோடு இருக்கும் நாட்கள், அந்த நாட்களை பெறுகிற ஜனங்கள், பெற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் பாக்கியமான ஜனங்கள் என்று சொல்லி
வெளிப்படுத்தப்பட்ட சுவிசேஷத்திலே நாங்கள் பார்க்கிறோம். தேவன் வெளிப்படுத்திய வார்த்தைகளிலிருந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு கிருபை நாள். கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டிய கிருபை நாளாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்று நாங்கள் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடிப்போம் என்று சொன்னால், முழுமையாய் நாங்கள் உறுதி கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே அந்த நாள் ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அங்கு ஒரு காரியத்தை சொன்னார். கல்யாண வீட்டுக்கு அநேகர் அழைக்கப்பட்டார்கள். அந்த இடத்திலே அங்கு அவர்களுக்கு அந்த கல்யாண வீட்டுக்கு வருவதற்கான ஆடை கொடுக்கப்பட்டது. அந்த ஆடையோடு வரும்படியாக, அந்த ஆடையோடு உள்ளுக்குள் வரும்படியாக அழைக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு சிலர், அநேகமான ஆட்கள் அந்த ஆடைகளோடு போனார்கள். ஒருவன் மாத்திரன் அந்த ஆடையோடு போகவில்லை. கல்யாண வீட்டுக்கான அந்த ட்ரெஸ்ஸோடு அவன் போகவில்லை. அப்பொழுது அங்கு அவன் வெளியிலே தள்ளப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆடையின் அர்த்தம் என்ன தெரியுமா? இரட்சிப்பின் வஸ்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தும்படியாக விரும்புகிறார். அதாவது பாவ மன்னிப்பை கொடுத்து அவருடைய பரிசுத்தமாகிய அந்த வஸ்திரத்தை நாங்கள் அணிந்து கொள்ளும்படியாக விரும்புகிறார். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே அந்த பரிசுத்தமாகிய வஸ்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக விரும்புகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே தகப்பனே, இந்த வார்த்தைகளை இந்த வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே வாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கை கொள்ளும் பொழுது பாக்கியவான்கள் என்று சொன்ன பிரகாரம் இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அநேக பிள்ளைகளை கடந்து செல்லுகிறது. அவருடைய உள்ளத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறபடினால் நன்றி. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்கள் வருகிறபடினால் நன்றி. இன்றும் ஆண்டவரே தகப்பனே, உம்மை தெய்வமாக, இரட்சகராக, மீட்பராக, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க காண்கிறீங்க. ஆண்டவரே, அவருடைய உள்ளத்திலே நீர் வந்து வாசம் செய்கிறபடினால் நன்றி ராஜா. பாவத்திலே இருந்து, சாபத்திலே இருந்து, அக்கிரமத்திலே இருந்து நீங்க விடுதலை கொடுக்கிறபடினால் நன்றி. உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றபடினால் நன்றி. நித்திய ஜீவனை கொடுக்கிறபடினால் நன்றி. ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்திலே உம்மோடு ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே நித்தியமாய் வாசம் பண்ணும்படியான கிருபை கொடுக்கிறபடினாலே நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களுக்கு சுகம் இருக்கிறபடினாலே இப்பொழுதும் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆகிய சுகம் ஆண்டவரே பிள்ளைகளை சந்திக்கிறபடினால் நன்றி. அவர்களை சுகம் ஆட்கொள்ளுகிறபடினால் நன்றி. வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், அவர்களுடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கிற இருள்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கிறபடினால் நன்றி ராஜா. கதறுகிற, கண்ணீர் விடுகிற, அழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் நீர் துடைக்கிறபடினால் நன்றி. மகனே, மகளே, நீ பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன் சிருஷ்டிகர் என்று சொல்லுகிற அன்பு தெய்வமாய நீங்க அவருடைய உள்ளங்களை தொட்டு ஆறுதல் கொடுக்கிறபடினால் நன்றி. ஏனெனில் ஆறுதலின் தெய்வமாக இருக்கிறீர். நீர் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறீர். நீர் விடுதலை ஆக்கிற தெய்வமாக இருக்கிறீர். உமக்கே துதிகன மகிமை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் கிருபை கொடுத்தார். நீங்கள் இன்னும் இதை குறித்து மேலதிகமாக அறிய விரும்பினால், ஜெபங்கள் உங்களுக்கு தேவையானால் இந்த திரையிலே காணப்படும் அங்கே டெலிஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.